ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஒரு கேசரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் நிறைய வந்து ரவை எடுத்திருக்கேன். நான் ரவா வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன், ஒன் கப்பு. அந்த ரவா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ரவா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே கப்பில் 3/4 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். நான் அதே கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து 3/4 கப்பு சுகர் ஓகே. அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் ரவைக்கு வந்து 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம ரவையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கேசரி உதிரி உதிராக கிடைக்கும். நமக்கு ரவையை வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சீக்கிரமாக யாராச்சும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்தால் உடனே நம்ம இந்த மாதிரி ரவா கேசரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயாச்சும் ஹாப்பியாக இருந்தால், வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால், கேசரி இல்லாமல் இருக்க வீடே இருக்காது. ஸ்வீட் எடு கொண்டாட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம கேசரி வீட்டில் எல்லாமே இருந்தால், திராட்சை, முந்திரி. இன்றைக்கி என்கிட்ட வந்து கிரேப்ஸ் இல்லை, என்கிட்ட தீர்ந்து போச்சு. ஸோ வந்து நான் வந்து நட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன், கிரேப்ஸ் போடல. கிரேப்ஸ் போட்டுக்கலாம், நம்ம போடலனாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ போட்டிருக்கேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டிருக்கேன். கீயில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்டிருக்கேன். நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நட்ஸ் வந்து ஃப்ரை ஆனதுமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவையை அகெயின் நம்ம வந்து இந்த கீயில் போட்டு நம்ம அகெயின் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீலே போட்டு ஃப்ரை பண்ணால். கீயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு எல்லோனா எல்லோ, இல்லை ஆரஞ்சுனா ஆரஞ்சு, இல்லை இதையும் வேணும்னா ஃப்ரூட்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். நமக்கு எது தேவையோ அது. ஒரு பிஞ்ச் சால்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். அது வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா கொதிச்சுட்டே இருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணியிருந்த ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கீழே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகர் 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருந்தீங்களா, இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி குக் பண்ணலாம். ஈஸியாக சிம்பிளான கேசரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக பார்க்கும் போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது யாரோட ஸ்டைலும் காப்பி பண்ணதில்ல. இது வந்து என்னோடய ஓன் மெத்தடில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரண்யா ஸ்டைல் கேசரி. இன்னும் கொஞ்சம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் டேஸ்டி கேசரி ரெடி. பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குல்ல. பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் பார்த்துடலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. சூப்பர் சூப்பர். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. அந்த கீயோட ஸ்மெல்லு, அந்த நட்ஸோட ஸ்மெல்லு, ரவாவோட ஸ்மெல்லு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான அரோமா இருக்குது. செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பக்காவாக இருக்குது. சூப்பரான ரவா கேசரி ரெடி. சூப்பர்.